மற்றும் முக அமைப்பு குறைபாடு குறித்த விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் உள்ள ஸ்கடர் நினைவு மருத்துவமனையில் ஸ்மைல் ட்ரெயின் அமைப்புடன் இணைந்து கிஃப்ட் ஆஃப் ஸ்மைல் 2026 என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் உதடு பிளவு, அன்னப்பிளவு உள்ளிட்ட குறைபாட்டிற்கான சிகிச்சையை பெறும் 23 குழந்தைகள் மற்றும் 40 பெற்றோர்கள் என மொத்தம் 63 பேர் கலந்து கொண்டனர். மேலும் தொடர் சிகிச்சை, குடும்பத்தின் ஆதரவு மற்றும் விரிவான சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்கள் விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்ட சுகாதார இயக்குனர் டாக்டர் டி செந்தில்குமார் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். உதடு பிளவு மற்றும் அன்னப்பிளவு எனப்படும் குறைபாட்டுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு உயர்தரமான சிகிச்சையை இலவசமாக வழங்குவதில் ஸ்கடர் நினைவு மருத்துவமனை மற்றும் ஸ்மைல் ட்ரெயின் அமைப்பு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை அவர் பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் பிற அரசு துறைகளைச் சேர்ந்த பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பிளவு குறைபாடு குறித்த விழிப்புணர்வுக்காக மருத்துவமனை மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அன்பு சுரேஷ் ராவ் தலைமை விருந்தினரையும் பங்கேற்பாளர்களையும் வரவேற்றார். மேலும் ஸ்கடர் நினைவு மருத்துவமனை துணை மருத்துவ கண்காணிப்பாளரும் மற்றும் பிளவு திட்டத்தின் இயக்குநருமான டாக்டர் ஜி சாம்ராஜ் ஸ்கடர் நினைவு மருத்துவமனையில் பிளவு பராமரிப்பு பயணம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.